சார், இப்போ 2 நாளா இந்த சீமான் பிரபாகரன் அவர்களை சந்திச்சது அந்த போட்டோ இணையத்துல பெரிய அளவுல வைரல் ஆகுது. அந்த போட்டோ 2008-9 காலகட்டங்கள்ல நான் தான் போட்டோஷாப்ல அதை ஒண்ணு சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேட்டி தந்திருக்கிறீங்க. அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு? நீங்க தான் அதை போட்டோஷாப்ல பண்ணதா? ஆமா ஆமாங்க, நான் தான். இது செங்கோட்டைன்னு ஒருத்தர் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சவர். தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்ச அடிப்படையில் அவர் எனக்கு ரொம்ப நண்பர். அவருக்கு தேவையான கிராஃபிக் டிசைன், அனிமேஷன் தான் என்கிட்ட வாங்கிட்டு போவாரு. அதன் அடிப்படையில தான் அண்ணனுக்கு நான் அன்பளிப்பா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீமான் அண்ணனுக்கு அன்பளிப்பா தரணும்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை எங்கிட்ட டிவிடியில போட்டு நிறைய புகைப்படங்கள் மற்றும் தலைவர் வேற வேற ஆளுமைகளோட இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் கொண்டு என்கிட்ட போட்டு வாங்கிட்டு போனாருங்க. சார், இப்போ நீங்க தான் பண்ண அப்படின்னு அந்த காலகட்டங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ அந்த சூழ்நிலையில அல்லது ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழிச்சு நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ஆனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு போர் நடந்த பிறகு ஒரு 15-17 ஆண்டுக்கு பிறகு இந்த சூழ்நிலையில சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? உங்களுக்கு பின்னாடி இது யாராவது சொல்லுங்க அப்படின்னு யாராவது உங்களை வற்புறுத்துறாங்களா? இல்ல இல்லைங்க, அதாவது அந்த மாதிரி யாரோ ஒருத்தட்ட அவங்க கொடுக்குற ஒரு ப்ரெஷருக்காகவோ அது ஏதோ ஒரு தேவைக்காகவோ பேசுறவன் நான் இல்லை அப்படிங்கிறது என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் தமிழன் தொலைக்காட்சியிலையும் முற்போக்கு சிந்தனையோடைய வெங்காயம் தான் பண்ணு, மக்கள் தொலைக்காட்சியிலும் வெங்காயம் தான் பண்ணு, திரைப்படமாவும் வெங்காயம் தான் பண்ணு, அதுக்கு பிறகு அது சார்ந்துதான் பயோஸ்கோப்புங்கிற படத்தையும் பண்ணேன். நான் எங்கேயாவது சமரசம் பண்ணிக்கணும், காசுக்கோ இல்லை வேற ஏதோ தேவைக்கோ இல்லை எனக்கு ஒரு சுகவாழ்வுக்கு நான் ஆசைப்படுறவனா இருந்திருந்தா எத்தனையோ கமர்ஷியல் படங்களை பண்ணிட்டு நான் அந்த இடத்த நான் அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்க முடியும். வேற அந்த படங்கள் மூலமாவே நான் வேற விதமான விளம்பரங்களை தேடிட்டு போயிட்டு இருந்திருக்க முடியும். அல்லது யாரோ ஒருத்தர் தூண்டல் தான் எனக்கு இந்த வேலையை செய்ய வைக்கணும்னா அந்த அளவுக்கு நான் முட்டாளாவோ அந்த அளவுக்கு சுய சிந்தனை இல்லாதவனாவோ நான் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த செய்தியை நான் ஊடகங்களுக்கு சொன்ன பிறகுதான் கொளத்தூர் மணி சுபவி போன்றவர்கள் எனக்கு தொலைபேசியில கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல யாரும் என்ன நான் உண்மை அதை சொல்ல வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு நினைச்சேன். ஏன் இப்ப நம்ம அதை சொல்லணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அவரே அவர் 2007-8 போய் சந்திச்சதா சொல்றாரு. அவர் 2018-19 பக்கமா தான் நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் இதெல்லாமே சொல்றாரு. அவரை நான் சந்திச்சேன், நான் ஆமக்கறி கொடுத்தாங்க, எனக்கு இட்லிக்குள்ள வடை இருக்கும், இந்த கறி சுட்டு வச்சிருப்பாங்க, இந்த கதையெல்லாமே அவர் அப்ப ஏன் சொல்லல, ஏன் 10 வருஷம் கழிச்சு சொல்றீங்கன்னா யாரும் கேட்கல. அவர் அப்ப தேவைப்படல அப்படிங்கும்போது அது வரைக்குமே அவர் அந்த புகைப்படத்தை ஒரு புகைப்படமா மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தார். அதுக்கு பிறகுதான் சமீப காலமா தான் அவருடைய அந்த அவர் சந்திச்சுட்டு வந்ததா அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் தலைவர் பிரபாகரனுடைய இமேஜை தொடர்ந்து டேமேஜ் பண்ணக்கூடியதாகவும், அது தலைவர் பிரபாகரன் போர் நடந்துகிட்டு இருந்த சூழல்ல உச்சகட்டமான போர் நடந்துகிட்டு அங்க இருக்கிற புலிகள் யுத்த காலத்துல போய் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல இவரை மட்டும் கூட்டிட்டு போய் தனியா உட்கார வச்சு கறி சமைச்சு போட்டதாகவும், இவர் தன் மனைவி மக்களோட இவர் மட்டும் ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த மாதிரியும் ஒரு பிம்பத்தை வெளியில கட்டமைச்சுக்கிட்டே இருந்தார். அதாவது பிரபாகரன்கிற ஒரு தலைவர் மேல இருந்த இமேஜ இவர் டோட்டலா ஏதோ ஒரு சமையல் மாஸ்டர் மாதிரியே தொடர்ந்து திட்டமிட்டே பரப்பிக்கிட்டே இருந்தார். ஏன்னா இது யாரோ ஒருத்தர் இந்திய அளவுல பிரபாகரன்கிறவர் ஒரு ஒரு வலிமையான தலைவர் அப்படிங்கிற ஒரு தன்மையிலிருந்து டைலூட் பண்ணி அவர் ஒரு சாதாரண ஒரு 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 போர் நடந்துகிட்டு இருந்தப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக சினிமாக்காரங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சுட்டு இருந்த மாதிரியான ஒரு தலைவரா காட்டுறதுக்கு எதுக்காக யாருக்காக அப்படி பண்ணாரோ தெரியல, இதெல்லாம் பண்ண தொடங்கினார். அந்த சூழல்ல அப்படியே அது எனக்கு தொடர்ந்து இது ரொம்ப மன உளைச்சலாவே போயிட்டே இருந்தது. தொடர்ந்து இப்பவும் தொடர்ந்து அது தமிழ் இப்ப எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, இங்க வட மாநிலங்கள் மாதிரி தமிழகமோ கேரளாவோ மாறாம இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு முற்போக்கு சிந்தனை, பெரியார் மட்டும் இல்லாம பெரியாருக்கு பிறகு அதிமுக திமுகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், தேமுதிக வரைக்கும் எல்லா கட்சிகளுமே சமூக நீதி சார்ந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் ஓரளவுக்கு முற்போக்கு சிந்தனைகளோட இன்னைக்கு இயக்கங்களை கட்சிகளை தொடங்கி நடத்திக்கிட்டு வர்றதுனாலதான் தொடர்ந்து ஓரளவுக்கு ஒரு அறிவியல் சிந்தனையோட தமிழ் உணர்வோட இங்க வட மாநிலங்கள் மாதிரி இல்லாத ஒரு சூழல் தமிழகம் தப்பிச்சு இது வரைக்கும் கலவர பூமியா மாறாம ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சித்தாந்தங்களையே கேள்விக்குறியாக்கி அதை ஒரு மதவாதிகளுக்கும் ஒரு கலவரத்தை எப்படா நம்ம தொடங்குவோம்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலவரக்காரர்களுக்கும்
இந்த பூமியை களமா அமைச்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை ஈடுபட்ட மாதிரியான ஒரு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரியான வேலைகளுக்கு இங்க எதெல்லாம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்கிற அம்பேத்கர், மார்க்ஸ், பெரியார்னு சொன்னதுல முக்கியமா பெரியாரே வந்து இவர் வந்து டேமேஜ் பண்ணணும்னு முயற்சி பண்ணாரு. இப்ப அங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதே வேலை இங்கேயும் செய்ய வந்திருக்காரு. அப்படிங்கும் பொழுது இதுக்கு மேலே நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த சூழல்ல சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, எனக்கு எப்படி எல்லாரும் தெரியுமோ அதே மாதிரி சீமான் அண்ணனும் தெரியும், குளத்தூர் மணி ஐயாவும் தெரியும், சுப்புவியாவும் தெரியும், அண்ணன் வேல்முருகன் தெரியும், மருத்துவர் ராமதாஸ் ஐயா தெரியும், அண்ணன் கௌதமன் தெரியும். எல்லா தலைவர்களோடையும் நான் உரையாடக்கூடியவன் தான். ஒரு முற்போக்காளர்களா அது தொடர்பான சிந்தனையுள்ள உரையாடல்களை நான் மேற்கொள்ளக்கூடியவன். இன்னைக்கு வந்து நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா இவர்களுக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து சீமான் தான் இவருக்கு பின்னாடி இருக்காருன்னு இவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். அல்லது வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பிற்போக்குத்தனமாவோ வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா இதை வந்து இவங்க தான் இயக்குறாங்கன்னு இப்ப அது செய்தி வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் என்னை இயக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த மாதிரி யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருந்துட்டு நான் இயங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அப்படி எந்த தேவையும் இல்லை. அப்படி பண தேவைக்காக நான் விலை போகிறேன்னா இருந்தா 10 ஆண்டுகளா திரும்பவும் போராடி மக்களுக்கான ஒரு படத்தை இயக்கக்கூடிய இடத்துல நான் இருக்க மாட்டேன். இப்ப இந்த தருணத்துல நீங்க இந்த போட்டோ சர்ச்சையை உருவாக்குறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? இல்ல, நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில பாதிப்பை உருவாக்கணும்னோ அவங்களை டேமேஜ் பண்ணணும், மேல எப்பவும் அன்பா இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு எந்த கலங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லைங்க. இங்க அவர் வந்து தொடர்ந்து ஒரு பொய்யை கட்டமைக்கிறதன் மூலமா என்னன்னா, இங்க இருந்த ஆளுமைகள் ஈழத்துல எப்படி பிரபாகரன்கிற மாபெரும் ஆளுமையை செதுக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சாரோ அதே வேலைகளை இங்கேயும் செய்யறாரு. அப்படிங்கும் பொழுது அதுல இருந்து இந்த மக்களுக்கான ஒரு சமூக நீதி பாதையில இருந்து இந்த மக்களை வந்து நம்ம அட்லீஸ்ட் இந்த கலவரக்காரர்கள்ட்ட இருந்து நம்ம காப்பாத்துறதுக்காகவாவது நாம வந்து இந்த நேரத்துல உண்மையை சொல்லணும் அப்படிங்கறதானே ஒழிய எனக்கு நாம் தமிழர் கட்சி வளர்றதை பத்தி எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. உண்மையிலே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அல்லது வந்து சட்டமன்றத்திலேயே வந்து ஒரு 50 உறுப்பினர்களை அவங்க போய் உட்கார வச்சா அவங்க தமிழ் தேசியம் சார்ந்த குரல் கொடுப்பாங்கன்னா எனக்கும் அது சந்தோஷம் தான். அந்த கட்சி வளரணும். இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகளுக்கு இடையில அந்த கட்சியும் வந்து போராடி பேசி அது எப்படியாவது வந்து இந்த இதுங்களுக்கு இடையில வந்து அந்த கட்சியை கொண்டுட்டு வராங்கன்னா அந்த கட்சி இன்னும் மென்மேலும் வளரணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான குழப்பமோ சிக்கலோ இல்லைங்க. அவர் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை எல்லா தலைவர்களுமே கண்டிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட, தேமுதிமுக அவங்க பிரேமலதா உட்பட, மருத்துவர் அன்புமணி உட்பட எல்லா அரசியல் தலைவர்களும், திமுக எப்பவுமே கண்டிக்கிற கட்சிங்கிறதுனால அதை நான் சொல்லல, எல்லா அரசியல் தலைவர்களும் இங்க பெரியாரை சிதைச்சா இங்க வந்து சமூக நீதிக்கு அது பாதகமா போயிடும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கும் போது இவரு யாருக்காக இதை சொல்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகமே இல்லாம எங்களோட டீம் பார்ட்னர் இவர் தான் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மத்தியில இருந்து வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அது எதையாவது செஞ்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமே வந்து ஆதரவு கொடுக்கும்போது அப்போ நமக்கு அப்பட்டமே விளங்குது இவர் வந்து அவங்களுக்காக தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்ட்டு. இந்த சூழல்ல வந்து நம்ம அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ட்டு நான் இப்ப பெரியார வந்து விமர்சிக்கிறத எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்ற நீங்க, ஒரு சீமான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை திரும்பி திரும்பி சொல்றாரு. சமூக நீதி அப்படின்னா அது பெரியார் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதான் நான் எதிர்க்கிறேன். பெரியாரும் அப்படின்னு சொன்னா நான் எதிர்க்க போறது இல்ல. பெரியாருக்கு முன்னாடியே இங்க வந்து அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் அல்லது வந்து ரட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், வைகுந்தர், வள்ளலார் இப்படி பெரும் தமிழர்கள் எல்லாம் சமூக நீதியை வலியுறுத்தி இருக்கிறாங்க, முற்போக்கு கருத்தை பேசியிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மறைச்சி பெரியார் மட்டுமே அப்படின்றதான் நாங்க வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பெரியாரை பேசக்கூடியவர்கள் இவர் சொல்ற பிற தலைவர்களை பற்றி தமிழ்நாட்டுல ஏன் யாருமே பேசவே இல்லைன்ற கேள்வியும் இங்க வருது. நான் சமீபத்துல வந்து இந்து மத ஆசார ஆபாசன தரிசினி அப்படிங்கிற நூல் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகரோட தான் நான் படிக்கிறேன். இது எப்படி எனக்கு யார் மூலமா அறியப்படுறேன் அப்படின்னா, பெரியார் வந்து அவருடைய நூல்களை எடுத்து அவருடைய பத்திரிகைகள்ல நாளேடுகள்ல வெளியிட்டு இப்படி வந்து ஒரு இடைநிலை சமூகத்துல ஒரு பெரிய புரட்சியாளர் இருந்திருக்காருன்னு அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் வந்து அவர் தாண்டி மத்த எல்லாத்தையும் மறைச்சாருன்னு. அவரே வந்து அவருடைய இதழ்கள்ல விடுதலையிலேயோ குடியரசுல எதுலயோ ஒண்ணு அவரை பத்தி தொடர்ந்து அவர் எழுதின கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டு அவரை பத்தியும் வந்து பரப்பியிருக்காரு. அதன் மூலமா தான் நான் இப்ப தேடி படிக்கிறேங்க. இப்போ அது மாதிரி அன்னைக்கு ஆணைமுத்தையாவை வந்து பெரியாருக்கு இணையா வைக்கிறார். அவரு ஆணைமுத்தையா இருந்திருந்தா அதையே அவரே மறுத்திருப்பாரு. ஏன்னா கடைசி வரைக்கும் தன்னை பெரியார் சிந்தனைகளை வந்து தொகுத்து அவரை வந்து அவர் வழியில அவருடைய சிந்தனையை எல்லாரும் காட்டிக்கிட்டு இருந்த ஆணைமுத்தையாவே இதுக்கு உடன்பட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இங்க என்ன அப்படின்னா,
ஒற்றை சொல்லா, ஒற்றை பிம்பமா, ஒற்றை ஐக்கானா ஒரு விஷயத்த வச்சு இவங்களுக்கு இருக்கும் பொழுது பெரியாருங்கிற அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துற பயம், இங்க அதை 10 பேர்த்துக்கா நம்ம பிரிச்சு பேசும் பொழுது அந்த பயமோ அந்த அச்சமோ இவங்களுக்கு இல்லாம போயிடுது. அப்ப பெரியாருங்கிற சொல்லுக்கு இவங்க பயப்படுற மாதிரி நீங்க வெங்கடாசல நாயக்கருக்கோ அயோத்திதாசருக்காகவோ எங்கேயுமே இவங்க பயப்படுற மாதிரி தெரியல. எந்த சொல்லி இவங்களை அச்சுறுத்துதோ அந்த சொல்லையே இவர் தரம் குறைச்சோ அல்லது இழிவுபடுத்தியோ பேசணும்னு நினைக்கும் பொழுது அந்த தடையை அந்த அரணை இவர் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து சொல்ற மாதிரி என்னன்னா, பெரியார் மற்ற எல்லாருடைய கருத்துக்களையும் தான் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாரும் தான் பண்ணாங்க. இப்போ பாரதியாரை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, ஒரு கவிதையை எழுதி அதை ஒரு கவிஞரா ஒரு கவிதை எழுதுறதுக்கும் களத்துல இறங்கி தெருவா போய் அந்த சமூகங்களுக்குள்ள பிரச்சாரம் பண்ணி மேடை போட்டு அவங்களுக்குள்ள கல்லடியும் செருப்படியும் சாண்டில அடியும் வாங்கி அந்த மக்கள் மத்தியில கருத்தை கொண்டு போய் நேரடியா செலுத்துறதுக்கும் ஒரு கவிதை எழுதிட்டு பாதுகாப்பா வீட்டுல இருக்கிறதுக்குமான ஒப்பீடுங்கிறதே தவறானதா தான் நான் நினைக்கிறேன். பெண்ணுரிமைக்காக பாரதியும் பேசினாரு, பெரியாரும் பேசினாருன்னா அவர் கவிதைகள்ல எழுதினாரு. அவர் களத்துல என்ன செஞ்சார் அப்படிங்கும் போது பெரியாரோட ஒப்பிடும்போது ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும். அப்ப கள போராட்டத்துக்கு வந்தாங்க, ஊரா போனாங்க, தெருவா போனாங்க, கல்லடி வாங்கினாங்க, செருப்படி வாங்கினாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு சமூகத்துல ஓரளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்திருக்கு. சமூக சீர்திருத்த திருமணங்களை பண்ணாங்க. இன்னைக்கு எல்லா பிற்போக்குத்தனத்துக்கும் அறிவியல் சிந்தனைகளை கொண்டு போய் விதைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இதையும் நம்ம ஒப்பிடுறதுனால என்ன, பெரியாரை யாரும் வேணான்னு சொல்ல போறது இல்ல, பாரதியார் யாரும் வேணான்னு சொல்ல போறது இல்லை. இந்த மதவாத சக்திகள் கலவரம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறவங்க எந்த சொல்லுக்கு பயப்படுறாங்களோ அந்த சொல்லையே உடைக்கணுங்கும் போதுதான் நமக்கு அந்த சொல்லுக்காக நாம இன்னும் கொஞ்சம் நம்ம உறுதியா போராட வேண்டியிருக்குங்க. இல்ல, அப்படி நீங்க உறுதியா போராடினா பெரியாரை கருத்தால எதிர்கொள்ளாம அவருக்கு எதிராக இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் செய்யறது அல்லது அவருடைய வீட்டை முற்றுகையிடுறது அப்படின்றது எப்படி மாற்று சரியா இருக்கும்? நீங்க அவர் இதுவரைக்கும் பெரியார் சொன்ன கருத்துக்களை சொல்லியிருந்தா அதுக்கு இந்த காரணத்துக்காக சொன்னார், இந்த இடத்துல சொன்னார் அப்படின்ட்டு நேர்மையான பதில எல்லாருமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இவர் பெரியாரை பத்தின விமர்சனங்கள் வைக்கும் பொழுது பெரியார் இதை சொன்னார் அதை சொன்னாருன்ட்டு. ஆனா இப்ப அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே பெரியார் சொல்லாத விஷயங்கள், எங்கேயுமே குறிப்பிடாத விஷயம். அவர் சொல்றாரு விடுதலையில இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. அதை பெரியாரிஸ்டுங்களோ இந்த முற்போக்கு பேசுறவங்களோ யாரோ அதை எடுத்து விளக்கி சொல்லல. பிபிசி மாதிரி பெரிய பெரிய ஊடகங்கள் இன்னைக்கு எடுத்து சொல்றாங்க, அவர் சொன்ன விடுதலையிலயோ அல்லது வேற எங்கேயுமே பெரியார் இந்த மாதிரி எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை. இது அவர் சொன்னது முழுக்க முழுக்க கற்பனையாவும் ஒரு அவதூற பரப்புறதன் நோக்கமாகவும் தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறது சொல்றாரு. திரும்ப ஓகே நான் தவறா சொல்லிட்டேன், இல்ல வேற யாரோ சொன்னதை கேட்டு நான் சொல்லிட்டேன், அவர் ஒத்துக்கவே இல்லை. திரும்பவும் அதுக்கு பதில் சொல்லாம வேற ஏதோ தான் பேசுறாரு ஒழிய இப்ப எப்படி நம்ம அவதூறு பரப்புறதுன்னு நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி அவரு சொல்றது முழுக்க முழுக்க சொன்ன கருத்துக்களை சொல்லியிருந்தா அதுக்கு பதில் சொல்லலாம். சொல்லாத கருத்துக்களை இல்லாத கருத்துக்களை வேற எங்கேயோ வேற விஷயத்துக்காக வேற ஒருத்தர் சொன்ன விஷயத்தை இவர் குறிப்பிட்டதை இவரே சொன்ன மாதிரி குறிப்பிட்டு ஒரு பெண்கள் விஷயத்துல ரொம்ப கீழ்த்தரமா அவருடைய கருத்து இருந்ததுங்கிற மாதிரியான மக்கள் மத்தியில பரப்புறதுங்கிறது அதுதான் நான் சொல்றேன் அவதூறு அப்படின்ட்டு. இப்ப நீங்க தொடர்ந்து ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை இந்த மாதிரி பொது வெளியில இயக்கத்தினுடைய செல்வாக்கை குறைக்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து இப்படி பேசுறதுனால தமிழ் தொண்டர்கள் அல்லது தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தொண்டர்களுக்கு மத்தியில நீங்க ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கிக்கிற அந்த சூழ்நிலை. நான் என்னன்னா நானே தீவிரமான தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறவன் தான், தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான். இந்த தமிழ் தேசியம் இது பேசுறதுங்கிறது தூய தமிழ் தேசியமாவோ அது தமிழ் தேசியம் தான் நோக்கமாவோ இருந்திருந்தா எந்த விதமான சிக்கலும் இல்ல. தமிழ் தேசியம் தான் நோக்கமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் எந்த விதமான நான் இந்த உண்மையை வெளியில சொல்லணும்னு நினைக்கவும் இல்லை. ஓகே, இது தமிழ் தேசியத்துக்கான ஒரு பாதை, அது ஒரு பயணம் நினைச்சிட்டு தான் நானும் நான் அமைதிப்படுத்திக்கிட்டே இருந்தேன். முழுக்க முழுக்க இது ஒரு மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய எப்படா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இயக்குது அப்படிங்கறது எப்போ அப்பட்டமா அவரே ஒத்துக்கிட்டாரோ, எப்ப அவங்களே அவர் என்னோட டீம் பார்ட்னர்னு சொன்னாங்களோ அப்ப இது தமிழ் தேசியம் இல்லைன்னு அப்பட்டமாவே வெளிப்பட்ட பிறகு அதுக்கு தமிழ் தேசியம் பேர் வச்சுட்டு நம்ம அதை காப்பாற்றணும்ங்கிற தேவையில்லை. அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. தமிழ் தேசியம்ங்கிறது தமிழர்களோட ஆட்சி அதிகாரம், தமிழர்களோட உரிமைகளை பேசுறதா இருக்கும். அது ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு மதவாதிகள் எச்ராஜா மாதிரி குருமூர்த்தி மாதிரியான தமிழர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுறதுக்கு காத்து இருக்கக்கூடிய ஆட்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு இவர் பண்றதுக்கு எப்படி தமிழ் தேசியம்னு பேர் வைக்க முடியும்? அது எப்படி தமிழ் தேசியா இருக்க முடியுங்க?
அது 100% ஒரு மத தேசியம். தேசாபிமானம் இல்லையா அப்படின்னு கேட்க, தேசாபிமானம் பேசுறவங்க எல்லாம் இது தமிழ் தேசியம் பேசுறதே வந்து 100% முரண்பாடானது. அந்த தேசாபிமானம் பேசுறவங்களுக்கு எதிராக உருவானது தமிழ் தேசியம். எங்களுக்குன்னு ஒரு ஆட்சி, எங்களுக்குன்னு ஒரு அதிகாரம், நாங்கன்னு வந்து எங்களுக்குன்னு ஒரு கடந்த காலங்களில் நாங்க ஒரு சிறப்பா ஆட்சி பண்ணவங்க அப்படிங்கிற பெருமைகளோட இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து கம்பீரமா நிக்கணும் அப்படிங்கறத சொல்லி முன்ன வைக்கிறது தான் தமிழ் தேசியம். இதை வந்து இங்க வந்து மத தேசியம் பேசுற, மத அரசியல் பேசக்கூடியவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்களோட டீம் பார்ட்னரா சொல்லிக்கிட்டு பேசுறதுக்கு பேர் எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும்? இதைதான் பிரபாகரன் சொன்னாரா? இல்லவே இல்லையே. எங்கேயுமே பிரபாகரன் வந்து தன்னை மதவாதியாவோ ஜாதியவாதியாவோ பிற்போக்குவாதியாவோ காமிச்சிக்கவே இல்லை. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் கூட, முற்போக்குவாதிகள் கூட தான் அவர் வந்து நட்பாவும் அவங்க கூட தான் அவங்களதான் அவர் நம்பினாரே ஒழிய எந்த மதவாதிகளையும் அவர் நம்பி எந்த வேலையும் இது வரைக்கும் கொடுத்ததாவே சரித்திரம் இல்லை, நம்ம வரலாறுல படிக்கவே இல்லை. அப்ப இவர் புதுசா போய் ஒரு மதவாத சக்திகள் கிட்ட போய் கை கோர்த்து நின்றுகிட்டு இதுதான் தமிழ் தேசியம் சொன்னா எப்படி நம்ம தமிழ் தேசியம் நம்பிக்கிட்டு அதுக்கு நம்ம ஆதரவா இருக்க முடியும்? இப்ப உங்களுக்கு பல இடங்கள்ல இருந்தும் இந்த போட்டோவை நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய எதிர்ப்புகள் கட்டாயமா வந்திருக்கும். அதே மாதிரி ஆதரவும் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கருத்துல நீங்க தொடர்ந்து வலிமையா நிப்பீங்களா, அல்லது இப்ப இந்த இருக்கிற மனநிலையில இதை ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல உண்மையா சொல்றதுக்கு நம்ம எப்படி நம்ம அது ஏற்படுத்துவாங்க? இவங்க தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவும் ஆபாசமான வார்த்தைகள் மூலமாகவும் இதோட அயற்சி என்னன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அவரே நிறைய நேரங்கள் இதை வந்து சந்திச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு ஆபாச அர்ச்சனைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தோட ஆயுதமா இவங்க பயன்படுத்துறாங்களா அப்படின்னா நமக்கே ஒரு அயற்சியாகவும் ரொம்ப வந்து ஒரு சங்கடமாவும் தான் இருக்கு. ஆனாலும் அதுக்காக நம்ம வந்து ஒரு உண்மையை வந்து சரியான நேரத்துல சொல்றதுனால இதெல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை தொடர்ந்து நம்ம அதை வந்து வலியுறுத்துறதும், இங்க இருக்கிற முற்போக்கு சமூக சிந்தனையோட சமூக நீதி சார்ந்து இயங்கக்கூடிய விஷயத்தை இவர் சிதைக்கிறதுக்காக எந்த வேலை செஞ்சாலும் அதை நம்ம கண்டிக்கிறதும் அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறதுலயும் நம்ம உறுதியா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலையும் மன உளைச்சலுக்கு மத்தியிலையும் எங்களோடு இவ்வளவு நேரம் உரையாடியமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.